ஸோ ஹே காய்ஸ் எல்லாரும் பண்ணுறீங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3 தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் நிறைய கிராஃப்ட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது விண்டோஸாக மாற்றி போட்டுருவோம். இங்கே பாருங்க ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ போய் சாண்ட் எடுத்து கிளாஸ் கிராஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி போய் சாண்ட் எடுப்போம். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு என்ன சொல்கிறது ரெண்டு லேயராக இருக்குது. சாண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக்டஸ் நம்மளை குத்திராமல் பார்த்துக்கணும். அதுதான் இருக்கிறதுலே மெயினான விஷயம். ஸோ மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் ஸ்மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கிளாஸை. ஆமாம் கைஸ், போய் ஸ்மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே வாங்க போகலாம். கைஸ் நம்ம வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த தாண்டி வேற நம்ம பெட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கான்னு ஏதோ கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பட் நம்ம வீடு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ எனிவேஸ் அவன் ஏதோ கூப்பிட்டான்டா வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போவோம். என்னடா தானஸ் அப்படி பண்ணியிருக்க, வாங்க போவோம். தொறடா டோரை. என்ன கைஸ், ஸோ லெஃப்ட் கிளிக்கா? ஓகே ஓகே. என்னடா கூப்பிட்ட கைஸ்? பாருங்க கைஸ், இவர் பண்ண டெக்கரேஷனு எப்படி வேற லெவலில் இருக்குதுல்ல. ஏன்டா தானஸ் வேற வேலை இல்லையாடா உனக்கு? என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. சி. ஸோ எனிவேஸ் இவர் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காருன்னு இருந்ததும் போட்டு கேவலமாக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. முதல்ல நம்ம போய் ஸ்டாண்டு போய் மைண்ட் பண்ணுவோம். என்னடா உடச்சிட்டாடே, பிளாக் உடச்சிட்டாங்க இவன். போடுறாங்க பிளாக்கை. இப்போ அந்த இடத்துல 2 கிளாஸ் போட்டுற வேண்டியதான். முன்னாடி போய் ஃபர்னஸில் போய் இது பண்ணுவோம், அதனது ஸ்மெல்ட் பண்ணுவோம். சாண்டை வாயிலாரும் ஒழுங்கு வரமாட்டேங்குது. ஓகே சாண்ட் எடுத்து போட்டுற வேண்டியதான். 7 கிளாஸ் இருக்கு. 7 கிளாஸ் வச்சு நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். முதல்ல 2 போட்டு மேலே போடலாமா கைஸ்? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போடலாம் வாங்க. ஆக்சுவலி மேலே பிளாக் போடலாம் தான் வச்சுருந்தோம். இது போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் போட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம மைனிங் ஏரியா. இங்கே நான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கிளாஸ் போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து கிளாஸ் போட்டால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். அண்ட் இந்த ஏரியாலும் கிளாஸ் போடலான்னு இருக்கேன். அந்த கார்னர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மாதிரி இங்கே வந்து கிளாஸ் போடலான்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் போடலாமா வேண்டாமான்ட்டு. முதல்ல நம்ம வீட்டுக்கு வெளில போய் பார்ப்போம் எல்லாம் ஜன்னல் போட்டோமா இல்லையான்ட்டு. அங்கே ஒரு சைடு ஜன்னல் போட்டாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடெல்லாம் போட்டாச்சு. முதல்ல இங்கே ஒரு 2 ஓட்டை போடுவாங்க ஜன்னல் போட. வேண்டாமோ? போடலாமா வேண்டாமா? வேண்டாம் விடுங்க. அதான் இவ்வளோ இடத்துல ஜன்னல் இருக்கே. ஒரு தானே சிலடா போட போகிற இடம் உன்னை பார்த்தா போடுற மாதிரி இல்லை. ஏதோ பண்ணுறா தலைவர், என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. சொனிவேஸ் வாங்க ஜன்னலே போட்டுருவோம். வேறு வழி இல்லை. நல்லா தான் இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஜன்னல்லாம் போட்டால் நல்லா வியூவெல்லாம் கிடச்சி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ எனிவேஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் போடுவோம். ஜன்னல் ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஜன்னல் எடுப்போம், அதாவது கிளாஸ் எடுப்போம். இங்கேருந்து கிளாஸ் எடுத்தாச்சு. தானஸ் எடுத்துட்டாங்க கைஸ். தானஸே இதுதான் ஆகாதுன்னு சொல்கிறது. ஏன்டா எடுத்தாங்க? ஸோ எனிவேஸ் நம்ம கிளாஸ் எடுப்போம் வாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா இப்போ நீங்கள் லேயர் பார்த்தீங்களா, இந்த லேயரில் தான் நான் கிளாஸ் போடலான்னு ஏர்லியராக சுட்டிகிட்டு இருந்தேன். வேறு எந்த லேயரும் இல்லை, இந்த லேயர் தான். ஃபர்னஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சன் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து அங்கே ஒரு 2 கிளாஸ் போட்டால் அந்த இடம் சரியாக இருக்கும். முதல்ல இந்த கேவ் ஏதோ க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் கைஸ். கைஸ் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் போட்டால் இங்கே நல்லா இருக்கும்ல. ஸ்விம்மிங் பூல் வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்? உள்ள ஸ்விம்மிங் பூல் போடலாமா இல்லாட்டி வெளியில் ஸ்விம்மிங் பூல் போடலாமா? தானஸ் நீ சொல்கிற உள்ளே போடலாமா வெளியில் போடலாமா? உள்ள எதுக்கு கைஸ்? சும்மா தானே ஸ்பேஸ் வச்சுருக்கோம். பட் ஸ்விம்மிங் பூல்னாலே வெளியில் இருக்கிறது தான் வந்து அது என்ன சொல்கிறது அதுக்கு அழகு. ஸோ வெளியிலேயே பண்ணிடுவோம். அது வந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோ தான் போட போகிறோம். இல்லை சிசிக்கில் அது வந்து சாண்டு தான் மைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், திருட்டு கோப்பானுங்க இருக்காம பாருங்க.
திருட்டு கோபால இன்னும் லாஸ்ட் பார்ட்ல நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. லாஸ்ட் பார்ட் அவ்வளோக்கா வியூஸ் போகவே இல்லை, ஏன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ எனிவேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட் இண்டியா மைண்ட் போகும். இந்த கேக்டஸ்ட்டை போய் திரும்பி கடி வாங்காம வந்தா சரி கைஸ். கிடைக்குது கிடைக்குது கிடைக்குது. சி, அது கடிச்ச உடனே கரெக்டாக பிக்காக்ஸும் போச்சு கைஸ். சரி விடுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணணும். ஸோ மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸுக்கு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க கைஸ் பேஸுக்கு போவோம். ஸோ எனிவேஸ் இப்போ உள்ளே போவோம் வாங்க. ஸோ தானே ஸ்வாடே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போவோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டலன்னு சொன்னேன்ல, இப்போ கட்டலாமா? முதல்ல வந்து அங்கே கிளாஸ் போட்டுடலாம் கைஸ். கிளாஸ் போட்டு அதை வந்து நான் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் கட்டுற வேலையை பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த வேலையை பார்ப்போம். முதல்ல கிளாஸ் எடுத்துக்கோ. கிளாஸ் தானஸ் பாருங்க கைஸ், போட்டு வச்சிருக்கான். சூப்பர்ரா, வேற லெவல். இப்போ வந்து இங்கே வந்து நிறைய கிளாஸ் போடணும். என்னடா தானஸ் செஸ்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம வந்து பிக்காக்ஸ் முதல்ல எடுக்கணும். ஒரு பிக்காக்ஸ் எடுக்கணும். கோல் பிக்காக்ஸ். கோல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை, சாண்ட் என்ன சொல்கிறது, சாண்டை வந்து கிளாஸ் ஆக்கி இல்லை, அதனால் கோல் எடுத்துக்குவோம். முதல்ல கோல் எடுத்து இதில் போட்டுருவோம். ஸோ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்குது இந்த சாண்டு. தானஸ் பாருங்க கைஸ், நல்லா பில்டு பண்ணிட்டான். டே 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 அங்கே போடாதா, அதை எடுத்துடுறோம். நல்லா இருக்காது. கிளாஸ் வந்துருச்சு. இல்லை அங்கே போட்டுடலாமா? சிங்கிள் டோராக வச்சுக்கலாமா, டபுள் டோராக வச்சுக்கலாமா? டபுள் டோராக வச்சுக்கலாம், கொஞ்சம் வேற லெவலில் தான் இருக்கும். ஆமாம், டபுள் டோராகவே வச்சுக்கலாம். ஸோ எனிவேஸ் இங்கே வந்து கிளாஸ் போட்டுடலாம். இருக்கிறதே ஒரே கிளாஸ், அதுவும் போட்டாச்சா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ எனிவேஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே கிளாஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கட்டலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேலே லேயரை கட்டலாமா கீழே லேயர் கட்டலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். என்ன தெரியல. முதல்ல பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம். நம்ம வந்து தோண்ட 2 பிக்காக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. அதான் இவ்வளோ பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் என்ன. ஸோ எனிவேஸ் இந்த 2 பிக்காக்ஸ் எடுத்தாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா தானிஸ் பாருங்க ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். சூப்பர்ரா தானிஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கோ, பிக்காக்ஸ் எடுத்து நல்லா 2 லேயராக தோண்டுவோம் கைஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க அந்த 2 லேயர் தோண்டுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம ப்ளீஸ் கைஸ் நம்மளுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். ஸோ எனிவேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தோண்டுவோம். ஒரு லேயர் தோண்டியாச்சு. இப்போ இன்னொரு லேயர், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லேயர் கரெக்டாக பர்ஃபெக்ஷன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தோண்டணுன்னா நல்லாயிருக்கும் ஸ்விம்மிங் பூல் பார்க்க. ஓகே கைஸ், ஆனால் அங்கே ஒரு லேயர் தோண்டலான் இருக்கோம். என்னடா தானுசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவாக இங்கே வந்து உள் போடலான் இருக்கும். இப்போ போட்டால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக உள் போடலான் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். தானஸ் உடைக்காதரா. இங்கே வந்து டெக்கரேட்டிவாக உள் போடலான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அங்கே ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா உடச்சிருக்கேன். இந்த மாதிரி உள் போட்டோம்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது எல்லா இடத்துலையும். அதான் எல்லாத்தையும் உடச்சிட்றா. அந்த இடத்துல வந்து அவன் பார்த்துக்குவான், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துக்குவோம். எங்கடா போய் விழுந்துட்ட கைஸ், விழுந்துட்டா கைஸ், விழுந்துட்ட. ஏன்டாடே, இரு வாரேன், வா உள்ளவா இரு, நான் பிளாக் போடுறேன். ஆடா அவனே போட்டு போயிட்டான்டா. முதல்ல இது கவர் பண்ணிக்குவோம், அப்போதான் திரும்பி வேற யாரோ விழுவ மாட்டோம் ஏதாவது ஒரு டைம். ஓகே, ஆடா ஆமாம், திரும்பி அவன் தோண்டி தான் ஆகணும், எதுக்கு தேவையில்லாம அவங்க போட்டான் பிளாக். ஸோ எனிவேஸ் ஆடு கைஸ், ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது இந்த கேமில், எல்லாமே இருக்கும். மைண்ட் கிராஃப்ட்னாலே அதுதான், அது வர விஷயம். ஸோ எனிவேஸ் நம்ம புல் போட்டுருவோம் இவன் தோண்டின இடத்துல. நான் ஆடிட்டு இருந்தா நிறைய உள் கிடைக்குது. பட் இந்த கேம்ல என்னன்னு தெரியல கைஸ், ஆடிட்டு இருந்தா ஒரு டைம் 3 உள் கிடைக்குது, கொஞ்சம் அதிசயமா இருக்குது அது. இந்த மூலம் தோண்டிடும் எல்லா இடத்துலயும். இப்படி வச்சுக்கோங்க கைஸ். இல்லாட்டி கைஸ் தோன்றது இன்னொரு லேயர் தோண்டாமல, தோண்டாம வேண்டாமாடு கைஸ். கைஸ் பக்காரான். எப்படிடா பக்கார கைஸ், பக்காரான் கைஸ். எப்படிடா, எப்படிதான் அவனுக்கு என்ன தெரியல கைஸ், பக் ஆகுது கைஸ்.
நம்மளுக்கு கோழி தள்ளிப்போ. இதுக்குள்ள மட்டும் விழுந்த சரியான டென்ஷன் ஆயிருவா. ஒழுங்கா போயிரு. தானே துரத்தி விடுறாத. ஓகே. இப்போ நம்ம வந்து இதை உடைச்சிருவோம். ஏன்னா இன்னொரு லேயர் நம்ம பண்ணலாம்ல இந்த உள்ளுக்காக, அதுக்காக. சரி இன்னொன்னு போட்டுருவோம். கைஸ் உள்ளு பத்துல கைஸ் தானே சுட்டு இருக்காடா. செஸ்ட்ல வச்சிருக்கான்னு சொல்றான். செஸ்ட்ல போய் பார்ப்போம். என்ன கைஸ் செஸ்ட் எடுக்க முடியல. லெஃப்ட் கிளிக் தானே. இந்த லெஃப்ட் கிளிக் வேற குழப்பிக்கிட்டே இருக்குது கைஸ். ஸோ எனிவேஸ் உள் எடுத்தாச்சு. உள் 10 உள் 15 உள் கைஸ். ஓ மை காட், நிறைய எக்கச்சக்கமான உள் இருக்குது. ஓ மை காட், இதே போதும் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் இதே கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆகாதோ அதுதான் நினைக்கிறேன். முதல்ல இன்னொரு டைம் தோண்டிடுவோம் கைஸ். இது நல்லா இருக்குது. இப்படி இன்னொரு டைம் தோண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். அப்போதான் நிறைய ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இல்லாட்டி அவ்வளோ ஸ்பேஸும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. முதல்ல தோண்டிடுவோம். தோண்டு. ஓகே. இங்கே ஒரு பிளாக் போட்டுருவோம். போட்டு அடுத்தது உள் போடுற இடத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உள் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிடைச்சிருச்சு. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். போடு 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 போடு. அங்கே ஒரு உள்ள போட்டுரு. ஓகே. என்ன கைஸ் உள்ளு முடிஞ்சிருச்சு கைஸ். போங்க கைஸ். என்ன கைஸ் இது உள்ளு முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நாங்களும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கோழி கைஸ். இந்த கோழி உள்ள குதிச்சிருச்சு கைஸ். ஒழுங்கா நீ ஏன் ஓடி போயிடும் உன்னை அடிச்சு தொடர்றதுக்குள்ள. என்ன கைஸ் இந்த கோழி வேற உள்ள போகுது. நாங்கள் இந்த கோழிக்காக இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக தான் நாங்களே கட்டுறோம். ஸோ எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழியை முதல்ல துரத்தி விட்டுறலாம். துரத்தி விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போகலாம் கைஸ். நம்ம கீழே அடியில் பார்த்தீங்கன்னா போய் தண்ணி எடுக்கலாம். இல்லை தண்ணி எடுத்து அப்புறமா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல திரும்பி அந்த ஸ்விம்மிங் பூல் போகலாம். மாடு கைஸ், மாடு எங்கிருந்தா வந்து ஸ்பான் ஆகுது கைஸ். ஓ மை காட். முதல்ல ஆடுக்கு போய் தேடுவோம். நம்ம வந்து உள் நம்மளுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னோம்ல, மறந்தே போயிட்டேன். உள் நம்மளுக்கு முடிஞ்சுன்னு சொன்னோம்ல, அதுக்காக ஆடு தேடுவோம். வாங்க. ஆடு ஆடு இங்கே எங்கேயுமே ஆடு இல்லை கைஸ். மாடு மட்டும் நல்லா ஸ்பான் ஆகுது. ஆடு மட்டும் காணவே காணும். ஆடு தானே கண்டுபிடிச்சிட்டாடா ஆடா. ஏன்னா நான் அது வரைக்கும் கண்டே பிடிக்கவே இல்லை. ஆடு ஆடு ஆடை தேடி கண்டே பிடிக்க முடியல. இதுக்குள்ள ஏதாவது இது இருக்கா? உள்ள இல்லை. முதல்ல டர்ட் எடுத்து உள்ள வச்சுக்கோ. ஸ்வாட் எடுத்து உள்ள வச்சுக்கோ. பிச்சா எடுத்து உள்ள வச்சுக்கோ. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாக போகிறோம். அதே தான். என்னடா சாக போகிறோன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஒரே ஒரு ஹெல்த் தான் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் உள்ளே வச்சு செத்துடுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து திரும்பி ஏற முடியும். இந்த கேமில் தின்றதெல்லாம் இல்லை. தின்னு ஹெல்த் ஏற வைக்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஒரே காரணத்தால தான். ஸோ வாங்க முதல்ல எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ வாங்க கைஸ் போய் ஒரே குதியாக குதிச்சிடலாம். முடிஞ்சது. என்ன கைஸ் ஒன்றுமே ஆகலை. செத்துட்டோம் பாருங்க. ஸோ செத்தாச்சு கைஸ். இது வந்து ஃபுல் ஹெல்த் வர வைக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன், வேற எதுக்கும் இல்லை. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வைப்போம். அது என்னது, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுப்போம். நான் வேற எப்போ பார்த்தாலும் இன்வென்டோரி ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதில் அமுத்திடுறேன் தெரியாமல். இன்வென்டோரி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான். கோல் எடுத்துக்கலாமா? இல்லை கோல் எதுக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மெட்டீரியல்ஸ் எடுப்போம். கோலெல்லாம் நம்மளோடது கிடையாது. கோல் இது நம்மளோடதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டு இதெல்லாம் ஸ்வாடு எல்லாமே எடுத்துக்குவோம். அப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்மளோட தான். அந்த ஸ்டோன் பிளாக் அதெல்லாம் நம்மளோட தான் நினைக்கிறேன். ஆமாம் நம்மளோட தான். இப்போ வேற என்ன எடுக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்மளோடது இருக்கு, பட் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான வேலை ஆடை தேடுறது தான். நம்மளுக்கு உள்ளு கிடைக்கல, இதனால முதல்ல இந்த ஃப்ளவர் எதுக்கு இருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஓகே. இதுக்கு ஸ்வாடை ட்ராப் பண்ணிட்டேன். தானே ஸ்வாடு குடுறா. ஸ்வாடு கொடுத்துடா. டே பண்ணி குட்டி உனக்காக இடமாடா இது. டே மாடு கைஸ், இதுக்காக நம்ம இடம் வாங்கி வச்சிருக்கோம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவன் டென்ஷன் ஆயிடுவேன். அடிச்சு சாவே அடிச்சிருவேன். ஒழுங்கா போறேன், அடிச்சு சாவே அடிச்சிருவேன். மாடு ஓடு.
டேய் சும்மாவே இருக்க மாட்டேன், அடிச்சுக்கிட்டே இருக்க கைஸ். பாருங்க கைஸ், தானிஷ்க்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஏய் கோழி, உனக்கு எந்த இடமா இது? ஓடு ஓடு. ஸோ ஓடிருச்சு. ஐயோ, அந்த கோழியை வச்சு சமாளிக்கிறது ஒரு விஷயம் இருக்கே. முதல்ல வந்து இதை வந்து இது பண்ணிடுவோம், கட் பண்ணிடுவோம், சரி உடச்சிருவோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது போட முடியும், புல் போட முடியும். புல் கண்டுபிடிச்சாச்சா? தானிஷ் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறான். கண்டுபிடிச்சாடா? இங்கே ஒரு கேவ் இருக்குது, விழுந்துட்டான் போல பையன். டே மாடு, எத்தனை டைம் தான் சொல்றது? அடிச்சா சாவடிச்சிட்டு பேசாத. ஏன் நான் சொல்லும் போதே கேட்டிருந்தா அதெல்லாம் நடந்திருக்காத. எங்க வாயில வாங்கினாதானே. இதுக்குதான் சொல்றது, பெரியவங்க சொல்றது கேட்கணும்னு. போய் நம்மளே ஆறுதல் படுத்திக்க வேண்டியதான். ஸோ எனிவேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே என்னடா உள்ள எடுத்துட்டியாடா? என்ன கைஸ் இது ஆரோ மாதிரி இருக்கு? என்ன இது? முதல்ல கோல் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஓகே, கோல் 2 எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸில் போய் கோல் பிளேஸ் பண்ணிடுவோம். இப்போ கிளாஸ் தான் ஸ்மெல்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். என்ன ஸ்மெல்ட் பண்ணுறோன்னு தெரியல. இப்போ தான் ஏதோ போய் வச்சுட்டான். முதல்ல இதெல்லாம் தோண்டிடுவோம். தானிஷ் உள்ளதான் இருக்கானா? கைஸ் இவன் மட்டும் எப்படி கைஸ் பக்காய் உள்ள போறான்? போடுறான் கைஸ், இவன்ட்டு உள்ள இருக்குது கைஸ். சூப்பரு. டேய் அதெல்லாம் போயிட்டு போகுது, டர்ட்டு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். 2 உள்ள தான் வச்சிருந்தியா? சரி விடு, பரவாயில்ல. இன்னும் நிறைய உள்ள எடுத்துக்கலாம். நிறைய உள்ள எடுத்துக்கலாம். அதுக்கு மேல ஆடே காலையில உள்ள எடுக்குதுக்கு. ஆடு இல்லாததானே உள்ள எடுக்குது. இங்க ஆடே காணும். ஸோ எனிவேஸ், கோழி, கோழி, இனிமேல் இன்னொரு டைம் ஸ்விம்மிங் பூல வந்து விழுந்து போற உனக்கு இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூல்லே வந்து விழுந்துகிட்டே இருக்கிறது. ஸோ முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவோம், முதல்ல ஸ்விம்மிங் பூல் செய்வோம். அதான் வாங்க. இங்க ஆடுக்காக தேடிக்கிட்டே இருக்கேன், ஆடு எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க ஆடு இருக்கும் கைஸ். அங்க வேற ஏதோ ஐலாண்ட் இருக்குது கைஸ். ஏ இன்னும் கைஸ் ஃபுல்லா சாண்டா இருக்குது. நான் கூட இந்த ஒரே ஒரு ஏரியால மட்டும்தான் சாண்டா இருக்கு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஃபுல்லா சாண்டா இருக்குது. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஃபுல்லா சாண்டா இருக்கு. ஓகே, முதல்ல இப்போ போவோம். எக்கச்சக்கமான சாண்ட் இருக்குது கைஸ். நான் கூட அந்த ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும்தான் சாண்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஆடு கைஸ், நம்ம எங்க ஆடு வேணுமோ அதுக்குள்ளேயே வந்து ஆடு மாட்டிக்கிச்சு. ஓ மை காட், திஸ் இஸ் லக்கி, திஸ் இஸ் லக்கி. எங்க ஆடு வேணுமோ அங்கேயே வந்து ஆடு மாட்டிக்கிச்சு. ஓ மை காட், இதெல்லாம் எவ்வளவு ரேர் தெரியுமா? டே ஆடு சாவடிச்சிடாதா. சாவடிச்சாலும் அடிச்சிருவான், சொல்ல முடியாது. முதல்ல 2 லேயர் தோண்டுவோம், அப்புறம் தான் தண்ணி ஃபில் பண்ற வேலையை பார்த்துக்குவோம். இன்னொரு லேயர் தோண்ட நான் மறந்தே போயிட்டேன் இவ்வளோ நேரம். தோண்டுவோம். ஒரே ஒரு பிளாக் மட்டும் கடைசியில விட்டு வச்சிருவோம் guys, நம்ம ஏறுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இல்லாட்டி ஏற முடியாதுல்ல, அதனாலதான். அப்புறம் அவ்வளவுதான், மழை தோண்டுவோம். டேடா தோண்டாதா. தோண்டிட்டாங்க guys. அங்க ஒரு பிளாக் வச்சிருந்தோம், இது மட்டும் தோண்டா. அப்படி சொல்றது கேட்கவே மாட்டேல. சரி ஒரு பிளாக் போடுவோம், இதாவது தோண்டாம இரு. ஓகே, இப்போ இது தோண்டிடாதா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அயன் எடுத்து கிராஃப்ட் பண்ணுவோம் பக்கெட் செய்யறதுக்கு. அப்பதான் தண்ணி வேணும். ஓ அயன் ஆல்ரெடி இருக்கு போல. ஸோ அப்பதான் வந்து தண்ணி எடுக்க முடியும். முதல்ல கிராஃப்ட் பண்ணுவோம். 3 எவ்வளோ? 2 அயன் தான் இருக்கு. தானே சொல்லிட்டு ஒரு அயன் இருக்காடா. ஐயோ சார்ரா தெரியாம முழுகி வச்சுட்டேன் கேஸ் அவனை. சாரி சாரி, அவன் ரொம்ப பாவம் கேஸ். அப்பாவே என்ன தெரியாம முழுக வச்சுட்டேன். உனக்காக நான் விழுந்துட்டேன் போதுமா? திரும்பி விழுவ போறியாடா நீனு? அப்படியே திரும்பி தள்ளி விட்டுருவான். வேணாம், ரொம்ப பாவம் தான். அப்புறம் திரும்பி வந்து சொல்லுவான், டே எனக்காக தள்ளி விட்டேல நீயும் போய் விழுவணுன்றன்னு சொல்லுவான். ஆமா, முதல்ல விட 2 இதுதாங்க சாயம் என்கிட்ட தான் இருக்கு. இன்னொன்னு கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல போய் ரெடி ஆயிடுச்சா இல்லைன்னு பார்ப்போம். டேய் தானேஷ், தொடடா செஸ்ட்டை. கிராஃப்டிங் டேபிள. நான் ஒரு செஸ்ட்னு சொல்றேன்.
3 என்கிட்ட 3 இருக்கு. ஓ மை காட், 3 இருக்குது போல கைஸ். எனக்கு தான் 2 மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஓகே, 3 அயன் இன்கெட்டு. முதல்ல வந்து பக்கெட் கிராஃப்ட் பண்ணியாச்சு. குதிகாய்ஸ் தண்ணிக்குள்ள, குதிகாய்ஸ் தண்ணிக்குள்ள. ஸோ முதல்ல தண்ணிக்குள்ள குதிச்சு அது வந்து தண்ணி எடுப்போம். தண்ணி என்ன கைஸ், ரைட் கிளிக்கா லெஃப்ட் கிளிக்கா? ரைட் கிளிக். ரைட் கிளிக் அமுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போவோம். தண்ணி எடுத்துட்டோம். எப்படியோ ஃபர்ஸ்ட் ஒரே பக்கெட் தண்ணி எடுத்துட்டோம். முதல்ல தண்ணியை போய் ஊற்றிடுவோம். ஊத்துற தண்ணி அதுக்குள்ள. என்ன கைஸ் இப்படி இருக்குது? கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. பட் நம்மளுக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக வேணும். ஓ மை காட். ஸோ எக்கச்சக்கமான தண்ணி நம்மளுக்கு வேணும். அது நம்ம போய் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கீழே குதிக்கலாமா? இல்லை கைஸ், நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கலாம், ஈஸியாக இருக்கும் குதிக்க. திருட்டு கோபால் கைஸ், பாருங்க கைஸ், திருட்டு கோபால் திரும்பி போகிறான். ஆனால் இப்போலாம் திருட்டு கோபால் திருடுறதே இல்லை கைஸ். அதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எப்பவுமே இல்லாட்டி திருடிக்கிட்டே இருப்பான், ஏதாவது களவாண்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நல்லா பையனாயிட்டான் போல. எனிவேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போய் தண்ணி நீ கிராஃப்ட் பண்ணுறியா கைஸ்? அவன் பக்கெட் கிராஃப்ட் பண்ணானா கைஸ்? இவர் வேறு நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாத, அடி வாங்கிட்டு தான்டா போறேன் கைஸ். என்ன அடிச்சிட்டாங்க கைஸ் இவன் போட்டு. எங்கடா இருக்கான்? அங்கே இருக்கான் பாருங்க, இங்கே இருக்கான் பாரு. திருட்டு கோப்பால் அவனை போட்டு அடுறா அடி. ஐயோயோ, எல்லாத்தையும் திருட்டு கோப்பால் அடிச்சிருப்போம் கைஸ். அவ்வளோதான், திஸ் இஸ் த எண்ட் தான் இனி கைஸ். விருப்பாது கைஸ், வந்துட்டு போறான் கைஸ் இவன். பாருங்க, திருட்டு கோபால் பின்னாடியே போய் நின்றுறான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் விட மாட்டோம் தம்பி. பாரு, நான் வந்து திருட்டு கோபால் அடிக்கணுமாமா, அதுக்காக நிக்கிறான் பாரு. நீ எங்க ஒன்னாலும் திருட்டு கோபால் தள்ளுறான். அடி. அடிச்சிட்டோமா என்ன அவனை? தரலையா அடிச்சோமா இல்லையான்ட்டு? சரி விடுங்க, போனா போட்டோம். நாம முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். இவர் அப்படிதான், ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணிக்கூட்டி அபிஷேக்க பாத்துடா, தண்ணிக்குள்ள போய் விழுந்துடாதா. விழுந்துட்டேன், போச்சு. பகுதி ஹெல்த் காலி ஆயிடுச்சு கைஸ். அபிஷேகா பார்த்து போன்னு சொல்லி நம்ம பார்த்து போல. சரி, ஸோ முதல்ல போவோம் மேலே போய் முதல்ல திரும்பி போய் நம்ம கட்ட ஆரம்பிப்போம். பார்த்து போட. கைஸ், என்ன கைஸ், தானே செத்துட்டான். ஏன்டா செத்த? மேபி அவனுக்கும் ஹெல்த் ரொம்ப லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப ஹெல்த் லோ ஆனதுனால அவன் வந்து செத்து திரும்பி ரீஸ்பான் ஆகிட்டான். இங்கே அதான் பண்ண முடியும். திரும்பி வந்து கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுத்து இப்படிக்கும் பக்கெட் தானே அது, கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன். பக்கெட் எடுப்போம். பக்கெட் ஸ்பேஸ் பார் அழுத்தினா தான் மேலே வர முடியுமா? ஓகே. பக்கெட்டு கிடச்சிருச்சு. அதாவது பக்கெட்டு கீழே போட்டிருப்போம் கைஸ். நான் பக்கெட்டு கீழே போட்டுக்கிட்டே இருக்கனே. போ. ஐயோ, ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கே. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல்ல, நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஒன்றுமே பண்ணலானே, மறக்காமல் இப்போயே பண்ணிடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். பண்ணி குட்டி, உனக்கு அவ்வளோ அந்த இடம் கட்டி வச்சிருக்கோம். கோழின்னு கைஸ் குதிக்குது. கோழிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது குதிச்சாலும் வந்து அதுக்கு வந்து ஃபால் டேமேஜ் எடுக்காது, நம்மளுக்கு தான் எடுக்கும். ஆனால் அது வெயிட்டே இல்லை, அது ஈஸியாக பறந்து போயிடும். அதுதான், கேட்டுக்கும் ஃபால் டேமேஜ் எடுக்காது இந்த கேமில். கோழிக்கு எடுக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ஈஸியாக பறந்து போயிடும்ல. கேட்டுக்கு எடுக்காது, அது ரியல் லைஃப்ல எல்லாத்துக்கும் தெரியும். கைஸ், என்ன கைஸ் இது ரெண்டும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது? உனக்காகவே நாங்கள் வந்து தண்ணி கட்டி வச்சிருக்கோம். சரி விடுங்க, முதல்ல ஃபுல்லாக நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை போய் பார்த்துக்கலாம். முதல்ல திரும்பி குதி. தண்ணி எடுத்தாச்சு. திரும்பி போயிட்டே இருப்போம். வந்துக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் அவர் ஜாப். போயிட்டே இருக்கணும். இது என்ன வயசுக்காக விளையாண்டுக்கிட்டே இருக்குது? முடிஞ்சு அது விளையாண்டு போட்டோம், அதுக்கும் ஒரு ஆசை தானே. ஸோ முதல்ல வந்து இதெல்லாம் எடுக்கணும். எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்து தண்ணி எடுத்து ஓட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆடு மாடு இருக்கிற இடத்துல முதல்ல போட்டுருவோம். அப்பதான் வந்து அது ரெண்டு வெளியில வரும்ல. வாங்க முதல்ல மேலே ஏறி திரும்பி போய் தண்ணி ஸ்கூப் பண்ணுவோம். இந்த அப்படியே இந்த பாட்டுக்குள்ள எபிசோடுக்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பண்ணுற எபிசோடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்லாட்டி என்ன பண்ணலாம் நினைக்காதாங்க. ஸோ முதல்ல வந்து மேலே போவோம். திரும்பி போய் நான் தண்ணி எடுத்து இதில் வந்து ஸ்விம்மிங் பூலை போட்டுருவோம், ஊற்றிடுவோம். பிளாக்காக தண்ணி பிளேஸ் பண்ணலாங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இல்லாட்டி தண்ணி வந்து நான் கரெக்டாக இல்லை. ஸோ வந்து இன்னும் இந்த மாடாக்க தான் இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தானிச்சு ஏதோ கேவ் மாதிரி டிஸ்கவர் பண்ணியிருக்கான் அவன். ஸோ நம்ம வந்து அப்புறமா போவோம் அவன் டிஸ்கவர் பண்ண கேவுக்கு. அங்கே பாருங்க வராம பாருங்க டிஸ்கவர் பண்ணிட்டு. என்னடா அப்படி கேவ் டிஸ்கவர் பண்ண. முதல்ல போய் தண்ணி ஊற்றுவோம். மேலே 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 ஏறுறதாங்க சிரிக்கல கஷ்டமா இருக்கு. கீழேனா அதில் குதிச்சு ஈஸியாக வந்துடலாம். மேலேனா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது? ஊற்றிடுவோம். இங்கே ஊற்றிடுவோம். காரில் தான் முதல்ல எல்லாத்துலேயும் ஊற்றுவோம். அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்து இங்கே போட்டுருவோம். என்ன கைஸ் தண்ணி இப்படி இருக்குது? என்ன கைஸ் இந்த மாடு இன்னும் பண்ணுது? இன்னுமா மேலே ஏறல? திரும்பி நம்ம போய் தண்ணி ஸ்கூப் பண்ணி போடணும். ஸோ அங்கே அதையும் போட்டுடலாம். சரி அதான் ஏதோ கேவ் டிஸ்கவர் பண்ணான்னு சொன்னால கைஸ், அதை போய் பார்க்கலாம் வாங்க. இதோட உன் கேவு பக்கெட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் இருக்குது கைஸ். வாவ், 2 3 அயன் தாலிசே ஆடா. இங்க எவ்வளோ அயன் கொட்டி கிடக்குது பாருங்க, பயிலா. ஓ மை காட், அயன் 3 அயன் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. சரி இவன் வேற எங்கேயும் வர சொல்றானே கைஸ், அண்டர் கிரவுண்ட் மாதிரி. அது எங்கடா இருக்குது? சரி வாங்க அடியில தான் போடும் போல. இருக்காம பாருங்க, வராம பாருங்க. வா அடியில் போவான். ஸோ இதுக்கு அடியில் போய் அவன் அண்டர் கிரவுண்டு கேவை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிருவான். ஸ்விம்மிங் பூல் இந்த வீடியோவில் முடிக்க முடியல, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பார்ப்போம். முதல்ல வந்து இந்த தண்ணி போய் ஊற்றிட்டு வந்துடுவோம். இப்போ தண்ணியை எடுத்தாச்சுல, போய் ஊற்றிட்டு வந்துடுவோம். அடுத்தது எட்ரா ஸ்விம்மிங் பூல் தண்ணியா பிளாக்காக ஊற்றுவோம். ஊத்துறா பிளாக்கா. ஓகே. கோழியும் ஊற்றிருச்சா? அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இது நம்மளுக்காக கட்டின ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனிமல் ஸ்விம்மிங் பூல் தான் போல. நம்மளுக்காக ஆசையாக கட்டணும்னு பார்த்தா இது ஆனிமல்ஸ்க்காக ஆசையாக கட்டின மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அதுவும் உட்காந்து விளையாடட்டும். திருட்டு கோபால் வந்துட்டா. எல்லா வீடியோலையும் நாங்கள் ஸ்பெஷல் இல்லைனாலும் இவன் தாங்க ஸ்பெஷல். இவன் தான் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருப்பான். நாங்கள் கூட வந்து அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது. இவர் இருக்கார் பாருங்க திருட்டு கோபால், எல்லா வீடியோலையும் நீங்கள் அவனை பார்ப்பீங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இவன் தான் இதுதான் அண்டர் கிரவுண்ட் கேவாடு. இருக்கா? நல்லா இருக்கே அந்த கேவு. தானே சூப்பரா இருக்குல்ல அந்த கேவு. இங்க நிறைய ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைக்குமா என்ன, அயன் அந்த மாதிரி. ஸோ வாங்க இப்போ போயிடலாம். அப்புறமா அந்த கேவை போய் பார்ப்போம். போய் தண்ணியை எடுத்து ஊற்றுவோம். மேலே போவோம். என்னது பிரத்து தேர்ந்து இங்கே நின்ற போயிருமா என்ன? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி மேலே போவோம். மேலே ஏறிக்கிட்டே இரு. ஓகே, மேலே வர போகிறோம். ஓகே, இங்கே இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட வேண்டியதான் கைஸ். இங்கே கைஸ் எப்படி கைஸ் நான் இப்போ தண்ணி எடுத்தேன்? அன்லிமிட்டட் வாட்டர் சப்ளையா என்ன? என்னங்க திரும்பி தண்ணி எடுத்து பார்ப்போம். எடுக்க முடியுது கைஸ் தண்ணி. வாவ், இது நல்லா இருக்கே. நல்லா இருக்குது கைஸ். இது ஈஸியாக தண்ணியெல்லாம் நிறைய எடுக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி கிடைக்குதா இல்லைன்னு பார்ப்பேன். எங்கேயாவது தண்ணி 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 எங்கேயுமே இல்லையே.
அந்த ஒரே ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு லக்கியாக இருந்தனால கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்காருங்க, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. பாய் பாய். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய் guys.